நாம் பார்க்க போகிறது இந்தியா கோல். இந்தியாவினுடைய தெற்கு முனை, தென்கோடி முனையை நம்ம இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி வடக்கு முனையை இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்திரா அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னாக்க, பனிப்பாறைகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒரு ஆய்வாளர் மகாலட்சுமியினுடைய ஒரு பேரை இந்த இடத்துக்கு விட்டுருக்காருங்க. அந்த இந்திராங்கிறது இந்து தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இமயமலையில் பனி பொழியக்கூடிய அந்த சியாச்சின் மலை, அந்த காரகோர மலையில் 5764 மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த இந்திரா கோல். அதாவது இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற பல நாட்டு எல்லைகளும் தொடர்புடைய ஒரு இடம். அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கஜகஸ்தான், பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பல நாடுகளும் அதுக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பல நாட்டு சர்வதேச எல்லைகளையும் தொடக்கூடிய ஒரு இடம் தான். அதுதான் நார்த் மோஸ்ட் பாயிண்ட். அங்கே தான் இந்தியா முடியுது. இந்தியாவுடைய எல்லை அங்கே தான் முடியுது. எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமாங்க? பனிப்பாறை. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு போர்க்களம் அப்படின்னா சியாச்சின் கிளேசியர். அதை யாரும் ஏறி போக முடியாதுங்க. 2 கையிலையும் 2 ஆக்ஸ் வச்சு 2 பாறையை குத்தி அது பிடித்து கொள்ளக்கூடிய அந்த பிரிமானத்தில் கால்களில் இருக்கக்கூடிய சூழ உள்ள முள் போன்ற அமைப்பை வைத்து கொண்டு தான் அவங்க ஏறுவாங்க பனிப்பாறைகளில். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் இந்திரா கோல் அப்படின்னு நம்ம பேர் விட்டுருக்கோம். நம்ம ஊர்லெலாம் இந்த மணல் அடுப்பெல்லாம் போய் இப்போ கேஸ் அடுப்பு வந்துச்சு. இன்றைக்கி சன் அடுப்பு, மின் அடுப்பு, சூரிய அடுப்புன்னு எவ்வளோ வந்துடுச்சு. இன்றைக்கி நிறைய மாற்றங்கள். இன்றைக்கி யார் வீட்லேயும் அவ்வளோ மண்ணெண்ணெயெல்லாம் பயன்படுத்துறது இல்லை குறிப்பாக. ஆனால் இந்த மண்ணெண்ணெயினுடைய பயன்பாடு எப்பேற்பட்டது தெரியுமா? எந்த ஒன்றையுமே இந்த உலகத்தில் நம்ம பயனற்றதுன்னு சொல்லவே முடியாதுங்க. ஒன்றுக்கும் ஒரு தேவை, ஒரு காரியம் இருக்குது. இந்த மண்ணெண்ணெய் அடுப்பு எங்கே பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? பனி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சியாச்சின் கிளேசியர்னு சொல்லக்கூடிய அந்த பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் மண்ணெண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. ஏன் மண்ணெண்ணெயை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரினுடைய உறைநிலை 0, நீரினுடைய உருகு நிலை 100 டிகிரி. தண்ணியை நீங்கள் சுட வச்சிங்கன்னா 100 டிகிரி ஆச்சுன்னா அது கொதிக்க ஆரம்பித்து ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் 0 டிகிரி கொண்டு வந்தீங்கன்னா அது உறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த சியாச்சின் கிளேசியர் போன்ற இந்த இடத்துல, இந்த இந்திரா கோல் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியே இருக்காது. தண்ணியே உறைஞ்சி போய் தான் இருக்கும். உறைஞ்ச தண்ணி எப்படி குடிக்கிறது? நம்ம காய்கறிகள், பழங்கள் எல்லாமே உறைஞ்சி போயிருக்கும். அங்கெல்லாம் எந்த கை கால்லாம் விரைச்சிரும். ஏன்னா அவ்வளோ குளிர் இருக்கிற அந்த இடம். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்களாம், இந்த மண்ணெண்ணெயை தான் பயன்படுத்துவாங்களாம். ஏன்னா மண்ணெண்ணெயினுடைய உறைநிலை பார்த்தீங்கன்னா -30 டிகிரி. அப்போது 0 டிகிரிக்கு கீழேயும் சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு ஆயில்னா அது மண்ணெண்ணெய் தான். எப்பேற்பட்ட சிறப்பு இந்த மண்ணெண்ணெய்க்கு இருக்குது பாருங்க, இல்லையா? இறைவன் ஒன்றை படைச்சிருக்காருன்னா மனித குலத்துக்கு எல்லா விதத்துலேயும் எல்லாம் பயன்படணும் தான் படைச்சிருக்காங்க. ஒரு சிறந்த உதாரணம் இந்த மண்ணெண்ணெய்ங்க. இந்த மண்ணெண்ணெயை தான் அவங்க வச்சுருப்பாங்களாம். இந்த மண்ணெண்ணெயில் தான் விளக்கு எரிப்பாங்க. இந்த மண்ணெண்ணெயில் விளக்கு எரித்து அந்த வெப்பத்தில் அந்த பனிக்கட்டியை உருக வச்சு அதை தண்ணியாக்கி அவங்க குடிக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட சவாலான காரியம்னு பாருங்கள். அந்த இடத்துல அந்த இந்திரா கோல்ங்கிற அந்த பகுதியில் 35 அடி உயரத்துக்கு பனி பொழிவு இருக்குமா. யோசிச்சு பாருங்கள். 6 அடி ஒரு மனுஷன் வச்சா கூட கிட்டத்தட்ட அதோட 6 மடங்கு அப்படி பனி பொழிவு இருக்கும் அந்த இடத்துல. அப்படின்னா அது எவ்வளவு ஒரு அபாயகரமான, அமானுஷ்யமான இடம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல கூட நம்ம இந்திய எல்லையை நம்ம இராணுவ வீரர்கள் பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னா தேசம் உண்மையிலேயே அவங்கள வணங்க கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பெருமையோடு சொல்லலாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் அது. அதுலேயும் பாருங்கள், அந்த பனிக்குள்ளே குடஞ்சி குகை மாதிரி வச்சு அதுக்குள்ளே அவங்க வாழ்வாங்களாம். அதுக்குள்ளே இந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த வெளிச்சம் தேவை, அந்த வெப்பம் தேவை. அதே நேரத்தில் அந்த வெப்பம் ரொம்பவும் அதிகமாகிடக்கூடாது. 0 டிகிரியை மெயின்டைன் பண்ணணும். அவங்க 0 டிகிரியோட ஜாஸ்தி ஆச்சுன்னா பனி உருகி அதுவே அவங்க மேலே விழுந்து அந்த அவங்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த பனிக்குகையை உருகி அதுலேயே அவங்க சமாதி ஆயிடுவாங்க. ஜல சமாதி மாதிரி பனிக்கடியிலே சமாதி ஆயிட வேண்டியதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த வெப்பத்தையும் நம்ம பயன்படுத்தணும். 0 டிகிரிக்கு மேலேயும் போகக்கூடாதுன்னா எவ்வளோ ஒரு சவாலான ஒரு புள்ளியாக அந்த இந்திரா கோல் அப்படிங்கிறது இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.